ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றில் இருக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும், உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும், போராட்டங்களை காட்டிலும், உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சகல காரியங்களை காட்டிலும், தேவைகளை காட்டிலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதபடி, தடைகளை கண்டு இருதயம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய அன்பின் கரத்துக்குள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். சூழ்நிலைகளை மாற்றி தருவார். அடைக்கப்பட்ட வாசல் கதவுகளை திறந்து தருவார். நிச்சயமாய் எந்த இடத்தில் வாழ்வதற்கு வழி தெரியாதபடி கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் உங்களுடைய தலையை உயர செய்து ஆண்டவர் வாழ வைப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும் அப்பா. மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுவீராக. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுங்கப்பா. திறந்த வாசலை கொடுப்பீராக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ள சமாதானத்தோடு கூட நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தைரியமாயிருங்க. நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள். ஆமேன்.